ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த நாள் எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட நான் சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு இதுதான் விஷயம், இந்த விஷயத்த நான் மாற்றிக்கிற மாதிரி இல்லை. எனக்கு வேணால் எந்தெந்த விஷயத்தில் என்னென்ன நடக்கணுமோ அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு என்ன தான் ஒரு சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு போனாலும் அதை அடுத்த இதுலேருந்து நினச்சி பார்க்குறப்ப நம்ம மனசுக்குள்ளே நிறைய ஒரு கஷ்டங்கள் வருத்தங்கள் இருக்க தான் செய்யும். அதனால் அந்தந்த நேரத்துக்கு அது அதுக்கான ஒரு இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான டைமுங்கிறது நமக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். இதே சில சமயங்கள் நம்மளுக்கு காரணங்கள் இல்லாமல் சில விஷயத்த நம்ம பார்க்குறோம் செய்கிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம எதையுமே எடுத்துக்கலை அப்படின்னு சொல்லிட்டு முடிவாகாது. ஏன்னா அந்த சமயத்தில் நம்மளுக்கு அது நடக்குது நடக்கலை அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு சந்தோஷத்தையும் இதையும் கொடுக்கறதுக்கான காரணங்கள் நம்மளுக்கு சரியான ஒரு இதில் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு கரெக்டான ஒரு வேலை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் அதுக்கும் எதுக்கும் சேர்த்து சம்மந்தப்படுத்தி நீங்கள் எதையும் நடக்கிறத நினச்சி இது பண்ணிக்க வேண்டாம். எதாக இருந்தாலும் நடக்கிறது நடக்கட்டும். அதுக்காக நம்ம யாரும் வருத்தப்பட போகிறது கிடையாது, இது பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் ஒரு ஆதரவாக எல்லா விஷயத்துலையும் எனக்கு பேசுகிறீங்க பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் ஆதரவாக பேசுகிறதுக்கான காரணங்களுங்கிறது நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டே வாழ்க்கையை நகர ஆரம்பித்தேன். ஏன்னா அது ஒரு சில சமயங்களில் நம்மளுக்கு நல்லதாகவும் இருக்கும், இதாகவும் இருக்கும். அதுக்காக நம்ம எதையும் சரியான இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட வேண்டியதில்லை. அது எதுக்கு தேவை அப்படின்னா நம்ம அது தேவையான விஷயத்த நம்ம கரெக்டான வேலை நம்ம இது பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம ஒரு சில விஷயங்களை அடுத்த நகர்வை நோக்கி நம்ம கொண்டுட்டு போகிறோம் அப்படிங்கிறதுக்கு சரியான ஒரு இது ஆதாரங்கிறது நம்மளுக்கு வாழ்க்கையில் வேணும். அதுதான் நம்மளுக்கு வாழ்க்கையை கொண்டுட்டு போகிறதுக்கான ஒரு காரணங்கள்ங்கிறது. அதனால் இதையும் அதையும் போட்டு நம்ம எல்லாத்தையும் இது பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் ஒரு சில விஷயங்கள் எனக்கு மனசுக்குள்ளே புரிகிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இந்த நேரத்துக்கு இது சரியாக இருக்குது, சரியாக இல்லை அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு அதை சரியானதை மாற்றிக்கிறதுக்கான ஒரு காலகட்டங்கிறது வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த நேரத்துக்கு அது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் எனக்கு அந்த அளவுக்கு எதுலேயும் உடன்பாடு இல்லை. இந்த விஷயத்துக்கு அந்த விஷயத்துக்கோ நம்ம பார்த்துக்கிறதுக்கு பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிறது. ஆனால் அவங்க என்கிட்ட எல்லா விஷயத்தையும் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அது கிடைக்குதோ கிடைக்கலையோ என்ன இதாக இருந்தாலும் அதை நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவங்கிறது எனக்கு வர ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா நம்ம தனியாக எல்லா விஷயங்களையும் செஞ்சால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு இதை நல்ல ஒரு விஷயத்த எதாக இருந்தாலும் கொண்டுட்டு போக முடியும், பண்ண முடியும். எதையுமே நம்ம செய்யாமல் வாழ்க்கையில் நம்ம ரொம்ப சோர்வாக வாழ்க்கையை இது அப்படி அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையாக நான் ஒரு உணர்ந்த விஷயங்கிறது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம பாசிட்டிவாக எதையுமே முடியும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம செஞ்சோன்னா நம்மளால் வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களும் நம்மளுக்கு இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம்.